தற்போதைய அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முன்பே கண்டறிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் பதவியேற்ற நிலையில் அவருக்கு முக்கிய அறிவுரைகளை முதலமைச்சர் வழங்கியுள்ளார். கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் இன்று பொறுப்பேற்றிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றுக் கொண்டார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முன்பே கண்டறிந்து முன்னெச்சரிக்கையோடு தடுப்பது மற்றும் சட்டம் ஒழுங்கை கவனத்துடன் பாதுகாத்து குற்றங்களை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகள் முதலமைச்சர் வழங்கியதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு நிலவரம் தொடர்பாக டிஜிபி மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முன்கூட்டியே கண்டறிந்து அதனை தடுக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக அதனை தீர்ப்பதற்கு காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களுக்கு பாதுகாப்பு முழுமையாக வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பள்ளி கல்லூரி அருகே போதைப் பொருள் விற்பனை, அதே போன்று தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை கண்டறிந்து மாணவர்கள் இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் இருந்து முற்றிலுமாக ஒழிக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிதாக டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சரை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் முதலமைச்சர் தரப்பில் இருந்து வழங்கப்பட்டுள்ளது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.